நம்ம லிஸ்ட்ல இருக்க முதல் டூல் என்னங்க? ChatGPT. ChatGPT பொறுத்த வரைக்கும் வந்து டேட்டா கிளீனிங்கும் ஃபார்மேட்டிங்கும் இது கிங்னு சொல்லாங்க. ஸோ ஒரு ரா டேட்டா இருக்குது அப்படின்னா வந்து அந்த ரா டேட்டாவை எக்ஸலாக மாற்றணும். இந்த எக்ஸல் இருக்கிறதுல வந்து லைக் ஃபார்முலாவை ஜென்ரேட் பண்ணு, இந்த எக்ஸலுக்கு பார்த்தீங்கன்னா வந்து வேற மாதிரி கன்வெர்ட் பண்ணு, டூப்ளிகேட் கண்டுபிடி, எல்லா வேலையும் சூப்பராக பண்ணி கொடுத்துருங்க. மூணாவது மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் கோபைலட்டுங்க. இது என்ன பண்ணுன்னா ஒரு எக்ஸல் இருக்குன்னா வந்து அதில் வந்து டேட்டாவெல்லாம் மிஸ் ஆயிருக்கா அதெல்லாம் ஆட்டோ ஃபில் பண்ணுறதா இருக்கட்டும், டூப்ளிகேட்டாக ரிமூவ் பண்ணுறதா இருக்கட்டும், இதை ரிப்போர்ட்டாக ஜென்ரேட் பண்ணுறது, பிளெயின் இங்கிலீஷாக மாற்றுறது எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துருங்க. ஃபேண்டாஸ்டிக்கான டூல், பயன்படுத்தி பாருங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி டேட்டா என்ட்ரி ஒர்க் பண்ணுறீங்கன்னா வந்து 500 ரூபா வாங்குற இடத்துல 1500 வரைக்கும் சம்பாதிக்க முடியுங்க. லேப்டாப் ரெக்கமெண்ட் என்னன்னா டேட்டா என்ட்ரினா நார்மலாக ஒரு அம்மா லேப்டாப்புங்க, நம்ம ஊருக்கு அம்மா லேப்டாப் இருந்தால் போதுங்க, ஈஸியாக வேலை செய்யுங்க. அதில் ஒரு எக்ஸல் சாஃப்ட்வேர் மட்டும் இருந்தால் போதும், நீங்கள் டேட்டா என்ட்ரி பண்ண முடியுங்க. பிஎஸ்சி முடிச்சிருக்காங்க, 2024 பாஸ் அவுட். கெரியர் கேப் இருந்தும் டபுள் ஆஃபர் வாங்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா என் தம்பி ஜெயிச்சிருக்காங்க, அவரோட ஸ்பீச் கேட்கலாம். நான் உங்களோட வெங்கட்டுங்க. வேர்ல்டில் வந்து 250 எக்ஸ்பர்ட்ஸில் நானும் ஒருத்தங்க மைக்ரோசாஃப்டோட ஓனர் கிட்ட இருந்து அவார்டு வாங்கியிருக்கேன். இது இல்லாம வந்து நான் ஒரு மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட், அமேசான் சர்டிஃபைட், ஆரக்கிள் சர்டிஃபைட், இன்டெல் சர்டிஃபைட், நாஸ்காம் சர்டிஃபைட், ஐபிஎம் சர்டிஃபைட், இன்டர்நேஷனல் ரெகக்னைஸ் எக்ஸ்பர்ட்டுங்க. ஹெச்ஆர் டெக்னாலஜியோட சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட், சீக்வென்ட் நாலேஜ் சாம்பியனுங்க அண்ட் சர்வீஸ் டெலிவரி எக்ஸலன்ஸ் மேனேஜர் அவார்டு வாங்கினவங்க. ஐடிக்குள்ள போனவங்களா, கெரியர் கேப் இருக்கு, இல்லை நான் ஐடியில் இருக்கீங்கன்னா வந்து எல்லா சென்டருமே பார்த்தீங்கன்னா வந்து வேலை வாங்கி தருவோம், காசு கொடுங்க, இல்லை வேலைக்கு போன பின்னாடி காசு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. கம்பெனியை ஏமாற்றி வேலை வாங்கி தருவேன்னு சொன்னால் வந்து கம்பெனியெல்லாம் ஏமாற்ற முடியாதுங்க. அது ஒன்றை ஏமாற்றி காசு பறிக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும் அப்படி ஏமாற்றி போனால் 2-3 மாதம் ஒன்று துரத்தி விட்டுருவாங்கன்ட்டு. தயவு செஞ்சு நேர்மையாக வேலைக்கு போகணும்னு நினைங்க. ஸ்கில்லை உண்மையாகவே டெவலப் பண்ணி விடுறவன் கம்பெனி ஏமாற்றி உங்களுக்கு ஏங்க வேலை வாங்கி தரணும்? நேர்மையாக போங்க. உங்களுக்கு எந்த கைடன்ஸ்னா நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணலாங்க. அன்பு தம்பி தங்கைகளுக்கு வணக்கங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் டேட்டா என்ட்ரி ஜாப் இதுதாங்க எல்லாருமே வந்து லைக் கேட்டுக்கிட்டே இருக்காங்க என்கிட்ட. ஸோ இந்த வீடியோவில் வந்து 2 விஷயங்களை பார்க்க போகிறோம். ஏஐ மூலமாக எப்படி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாபுங்க டேட்டா என்ட்ரிலாம் ஈஸியாக பண்ணுறதுன்னு 5 டூல்ஸ் நான் இன்றைக்கி பார்க்க போகிறேங்க. அதுக்கான 5 ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்னைக்கு இப்போவே நான் தரப்போகிறேங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி வந்து இவங்க எல்லாருமே வந்து நம்ம கம்பெனியில் படித்து பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸுங்க. இவங்க எல்லாருமே வந்து கெரியர் கேப்பு, நான் ஐடியில் இருந்தேன், ஃப்ரெஷர் வேலை இல்லைன்ட்டு வந்து என்கிட்ட படித்து பிளேஸ் ஆகிருக்காங்க. நீங்கள் படிக்கணும், இந்த கோர்சஸ் எல்லாமே நான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட நம்பர்ஸ் அண்ட் இமெயில் கொடுத்துட்டு கான்டாக்ட் பண்ணலாங்க. ஒரு சந்தோஷமாக நிகழ்வோடு நான் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறேங்க. டபுள் ஆஃபர் வாங்கினேன் என் தம்பி ராம்ங்க, ராஜபாளையத்தை சேர்ந்தவங்க, காருண்யா இன்ஸ்டியூட்டுங்க. பிஎஸ்சி முடிச்சிருக்காங்க, 2024 பாஸ் அவுட். கெரியர் கேப் இருந்தும் டபுள் ஆஃபர் வாங்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா என் தம்பி ஜெயிச்சிருக்காங்க, அவரோட ஸ்பீச் கேட்கலாம். ராஜபாளையம் வந்திருக்கேன். நான் வந்து பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ் டிகிரி முடிச்சிருக்கேன். நான் வந்து 2024 பாஸ் அவுட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்த்துட்டு இருந்தப்போ கரியரில் வந்துட்டு சார் வந்து கைடன்ஸ் கொடுத்தாரு. நீங்களும் இது மாதிரி நேர்மையாக போகணுமா? கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ண, உதவி பண்ண நாங்கள் தயாராக இருக்கோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அது என்னென்னா ஏஐ பவர் டேட்டா என்ட்ரி ஜாப்னா வந்து ஒரு பிடிஎஃப் இருக்குது, அது எக்ஸலில் கன்வெர்ட் பண்ணணும். ஒரு டெக்ஸ்ட், ஒரு இமேஜ் இருக்குது, அதுலேருந்து ஒரு டேட்டாவை நான் எடுத்து எக்ஸலில் கன்வெர்ட் பண்ணால் வந்து இது எல்லாமே வந்து மேனுவலாக பார்த்து டைப் அடிச்சுட்டாங்க. இதெல்லாம் கிடையாது. டூல்ஸில் அப்லோட் பண்ணிங்கன்னா டேட்டாவை அது கொடுத்துருங்க. இதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கேன். இதுதான் வந்து ஏஐ பவர் டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நம்ம லிஸ்ட்ல இருக்க முதல் டூல் என்னங்க? ChatGPT. ChatGPT பொறுத்த வரைக்கும் வந்து டேட்டா கிளீனிங்கும் ஃபார்மேட்டிங்கும் இது கிங்னு சொல்லாங்க. ஸோ ஒரு ரா டேட்டா இருக்குது அப்படின்னா வந்து அந்த ரா டேட்டாவை எக்ஸலாக மாற்றணும். இந்த எக்ஸல் இருக்கிறதுல வந்து லைக் ஃபார்முலாவை ஜென்ரேட் பண்ணு, இந்த எக்ஸலுக்கு பார்த்தீங்கன்னா வந்து வேற மாதிரி கன்வெர்ட் பண்ணு, டூப்ளிகேட் கண்டுபிடி, எல்லா வேலையும் சூப்பராக பண்ணி கொடுத்துருங்க. இதுதான் வந்து ChatGPT. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்குங்க, ஃபார்மேட்டிங் காலம்ஸ் எல்லாமே பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குங்க. நம்ம லிஸ்ட்டுக்கு 2வது பார்த்தீங்கன்னா வந்து கூகுள் டாக்குமெண்ட் ஏஐ அண்ட் ஓசிஆருங்க. ஆப்டிகல் கேரக்டர் ரெகக்னிஷன் என்னங்க? ஒரு இமேஜ் இருக்குது, அந்த இமேஜை பார்த்து எல்லாம் டைப் அடிச்சுட்டு இருப்பாங்க, அதான் டேட்டா என்ட்ரி ஒர்க்கு. அதெல்லாம் இப்போ கிடையாதுங்க. ஒரு இமேஜில் இருக்கிறத வந்து அப்படியே அப்லோட் பண்ணி இதுக்கு டெக்ஸ்ட்லாம் கொடுன்னு கேட்டால் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருங்க. ஒரு பில்லு, ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸு எல்லாத்தையும் டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது தான் இந்த டூலுங்க. 3வது மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் கோபைலட்டுங்க. இது என்ன பண்ணுன்னா ஒரு எக்ஸல் இருக்குன்னா வந்து அதில் வந்து டேட்டாவெல்லாம் மிஸ் ஆயிருக்கா அதெல்லாம் ஆட்டோ ஃபில் பண்ணுறதா இருக்கட்டும், டூப்ளிகேட்டாக ரிமூவ் பண்ணுறதா இருக்கட்டும், இதை ரிப்போர்ட்டாக ஜென்ரேட் பண்ணுறது, பிளெயின் இங்கிலீஷாக மாற்றுறது எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துருங்க. ஃபேண்டாஸ்டிக்கான டூல், பயன்படுத்தி பாருங்கள். 4வதாக இருக்கிறது Zapier அப்படின்ற டூலுங்க. வேறு அப்ளிகேஷன் இருக்கிற டேட்டாவை இன்னொரு அப்ளிகேஷன் மூவ் பண்ணால் இந்த Zapier அண்ட் ஏஐ ஆட்டோமேஷன் டூல் தான் பயன்படுத்துகிறாங்க. இதில் என்ன அட்வான்டேஜ்னா, ஒரு வெப்சைட்டில் ஒரு ஃபார்ம் இருக்குது, அந்த ஃபார்மில் யாராவது ஃபில் பண்ணியிருக்காங்கன்னா அது எல்லாமே வந்து எனக்கு வந்து லைக் ஒரு இமெயிலாக வேணும்பா, அது எல்லாத்தையும் ஒரு எக்ஸலாக வேணும், அதெல்லாம் கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறது எல்லாமே சூப்பராக பண்ணி கொடுத்துருங்க.
அஞ்சாவதா இருக்கிறது UiPath பவர் ஆட்டோமேட்டுங்க. எதெல்லாம் மேனுவலாக பண்ணாங்களோ எல்லாத்தையும் ஆட்டோமேட் பண்ணிட்டாங்க. டேட்டா என்ட்ரி ஒர்க்கு அப்படியே ஆட்டோமேட் பண்ணது தான் வந்து இந்த பவர் ஆட்டோமேட்டுங்க. அதாவது 5 எம்ப்ளாய் பண்ணுற வேலையை இது ஒன்று பண்ணிவிடுங்க. லாகின் பண்ணி டேட்டாவை அப்லோட் பண்ணணும், யாருக்காவது அனுப்பணும், டவுன்லோட் பண்ணணும், எல்லாத்தையும் இது பண்ணி விட்ருங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி டேட்டா என்ட்ரி ஒர்க் பண்ணுறீங்கன்னா வந்து 500 ரூபா வாங்குற இடத்துல 1500 வரைக்கும் சம்பாதிக்க முடியுங்க. அதே ஒர்க்கு தான், ஆனால் ப்ராஃபிட் அதிகமாக பண்ண முடியும் இந்த AI டூல்ஸை நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா. டேட்டா என்ட்ரிக்கான ஸ்கில்ஸ் என்னெல்லாம் தேவைப்படும்? மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் இது முதல்ல நீங்கள் படிச்சு வச்சுங்க. SQL இது நல்லா தெரிஞ்சுட்டீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வேலை கிடச்சிருங்க. டேட்டா என்ட்ரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா 2026ன்னு கேட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஆனால் AI தெரியாமல் இது பயன்படுத்த பிரயோஜனப்படாதுங்க. கண்டிப்பாக அதை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும். லேப்டாப் ரெக்கமெண்ட் என்னன்னா டேட்டா என்ட்ரினா நார்மலாக ஒரு அம்மா லேப்டாப்புங்க, நம்ம ஊருக்கு இருக்கிற அம்மா லேப்டாப் இருந்தால் போதுங்க, ஈஸியாக வேலை செய்யுங்க. அதில் ஒரு எக்ஸல் சாஃப்ட்வேர் மட்டும் இருந்தால் போதும், நீங்கள் டேட்டா என்ட்ரி பண்ண முடியுங்க. மொபைல் ஃபோனில் இருக்கிற டேட்டா என்ட்ரி ஜாப்னு சொன்னாங்க, அது உண்மையாக பொய்யா அப்படின்னா கண்டிப்பாக 99% மொபைலில் பண்ணுற எந்த வேலையாக இருந்தாலும் அது பொய் தாங்க. லேப்டாப் இருந்தால் மட்டும் தான் டேட்டா என்ட்ரி ஒழுங்காக பண்ண முடியுங்க. நைட் ஷிஃப்ட் ஜாப் டேட்டா என்ட்ரியில் இருக்கா அண்ணான்னு கேட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக இருங்க. இப்போ அமெரிக்காவில் யூகே இருக்கிற கிளைண்ட்ஸுக்கு வந்து நைட் ஷிஃப்ட் ஜாப்ஸ் தான் பண்ண வேண்டியதாக இருக்குங்க. இன்டர்நேஷனல் டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ் வந்து இந்தியன்ஸுக்கு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். இந்த Upwork, Fiverr இதெல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா கிடைக்குங்க. டேட்டா என்ட்ரி ஜாப்க்கான இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் தான் எப்படி இருக்குன்னா வந்து ஒன்றுமே கிடையாதுங்க. எக்ஸல் உனக்கு தெரியுமா, பேசிக்கான இங்கிலீஷ் நாலேஜ் ஒன்று இருக்கா, டைப்பிங் ஸ்பீட் நல்லா இருக்கான்னு மட்டும் தாங்க பார்ப்பாங்க, மற்றபடி எதுவுமே பார்க்க மாட்டாங்க. வேலை ஈஸியாக கிடச்சிருங்க. டைப்பிங் ஸ்பீட் எவ்வளோ நல்லா இருக்குன்னா வந்து ஒரு 30-40 வார்த்தைகள் பர் மினிட்டுக்கு அடிக்கக்கூடிய கேபிலிட்டி இருந்துச்சுன்னா சூப்பருங்க. உங்களுக்கு கன்ஃபார்மாக டேட்டா என்ட்ரி சூப்பராக பண்ண முடியும். ஸோ டேட்டா என்ட்ரி ஜாபுடைய அக்ரிமெண்ட் அண்ட் லீகல்ஸ் அதை பற்றி சொல்லணும்னா வந்து கண்டிப்பாக டேட்டா என்ட்ரியில் காசு எவனா கேட்டாலும் கொடுக்காதீங்க, அது ஃப்ராடுங்க. ஓகேவா, நீ வேலை செஞ்சதுக்கு அவன் காசு கொடுத்தானா மட்டும் ஒத்துங்க. இப்போலாம் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஒரு ஜாப் கொடுப்பாங்க, கொஞ்சம் காசு கொடுப்பாங்க, ரெண்டாவது ஜாப் வேணும்னா நீ காசு கட்டணுவாங்க, அப்படியே எஸ்கேப் ஆகிடுங்க. ஸோ அந்த இடத்துல உஷாராக இருக்கிறது நல்லதுங்க. ஸோ AI வந்து எப்படி டேட்டா என்ட்ரியை மாற்றுதுன்னு கேட்டிங்கன்னா வந்து மேனுவலாக டைப் பண்ணுறது எல்லாத்தையும் ஆட்டோமேட் பண்ணாங்க, அதான் ஏங்க. நோ கோட் டூல்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா Zapier ஆட்டோமேட்டாக டேட்டா ஃப்ளோன்னு இருக்குங்க. இது வந்து ப்ரோக்ராமிங் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக நீங்களே பண்ண முடியுங்க. OCR டெக்னாலஜி எப்படி பயன்படுத்துகிறான்னு கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு சொன்ன மாதிரி தாங்க. ஸோ கூகுளுடைய AI இமேஜ் AI இது வந்து பயன்படுத்துகிறாங்க. RPA பாட்ஸ் என்ன அப்படின்னா ரொபாட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து ஏஐயோடைய ஒரு பார்ட்டோட டூல்ஸ் தாங்க. ஆனால் ஃபியூச்சராக வந்து நான் என்னெல்லாம் படிக்கணும் இந்த டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ் கேட்டிங்கன்னா வந்து டேட்டா அனாலிட்டிக்ஸ் இதை படிச்சிங்கன்னா எக்ஸல், பைத்தான், எல்லாமே படிச்சுப்பீங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஃபியூச்சரில் நல்ல க்ரோ இருக்குங்க. டேட்டா என்ட்ரி பொறுத்த வரைக்கும் எப்படி ப்ரைசிங் மாடல் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு ரெக்கார்டுக்கு பணம் கொடுப்பாங்க, 1 மணி நேரத்துக்கு பணம் கொடுப்பாங்க, ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு பணம் கொடுப்பாங்க. டிபெண்ட்ஸுங்க, அந்த கிளைண்ட்டை பொறுத்து இருக்குங்க. ஒரு பிகினராக டேட்டா என்ட்ரி ஜாப்பில் நம்ம பண்ணக்கூடிய பெரிய தப்பு என்ன தெரியுங்களா, அதாவது ஃபேக்கான டேட்டா என்ட்ரி ஜாப்ஸை எடுத்து பண்ணுறதாங்க. பணம் கொடுத்தா வந்து எனக்கு வேலை கொடுப்பான்னு போய் சேர்றதுங்க. இதெல்லாம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தப்பிச்சுக்கலாங்க. டேட்டா என்ட்ரிலேருந்து டேட்டா அனலிஸ்ட் நீங்கள் மாறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. எக்ஸல், SQL, பைத்தான் இது லேர்ன் பண்ணிட்டு நீங்கள் மாறிடலாங்க. இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். 5 டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ் உங்களுக்கு தரதை நான் ஒத்துருக்கேங்க. பார்க்கலாம் வாங்க. இதில் வந்து 2 ஜாப் வந்து அமேசானுங்க, பார்க்கலாமா? ஸோ இதுதான் வந்து ப்ரோலாஜிக்ன்ற கம்பெனிங்க. இந்த கம்பெனியில் வந்து ஹெச்ஆரோட மெயில் எடுத்து எல்லாமே கொடுத்துருக்கேன். கான்டாக்ட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அமேசானுடைய அசோசியேட் ML டேட்டா ஆப்ரேஷன் இருக்குங்க, இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாங்க. SVN சிஸ்டெக் அப்படின்ற ஒரு கம்பெனியில் வந்து ஒரு பேக் அண்ட் ஆஃபீஸ் சப்போர்ட் டேட்டா என்ட்ரி ஜாப் இருக்குங்க, அப்ளை பண்ணிங்க. அமேசானில் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க, அதுவுமே நான் கொடுத்துருக்கேன், அப்ளை பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலாக வந்து ஒரு மெடிக்கல் பில்லிங் அசோசியேட் பேமெண்ட் போஸ்டிங்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த ஜாபுக்குலாம் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி வந்து உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா வந்து இது எல்லாமே நான் கண்டக்ட் பண்ணுற கோர்ஸஸுங்க. கண்டிப்பாக நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாங்க. மற்றபடி வந்து ஸோ உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேணும், நான் ஐடியில் இருக்கேன், கெரியர் கேப் இருக்குது, வேலைக்கு போனால் வந்து கண்டிப்பாக நான் உதவுறேங்க. இந்த மாதிரி யூஸ் எடுத்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சி ஒரு பெரிய நம்பிக்கையோடு முடிக்கிறேங்க. நாம் வீழ்ந்தாலும் நம் இனமாட்டுக்கு வாழ்க்கை தமிழ். ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக சொல்ல ஆசைப்படுறது இவங்க எல்லாமே நம்மகிட்ட படித்து பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸுங்க.